டெஸ்ட் போட்டிக்கான இந்திய டீம் செலக்ஷன்ல சில அதிரடியான விஷயங்கள் இருக்குங்க. மொத்தம் 5 அதிரடி நியூஸ் வந்திருக்கு. அதுல ஒன்று, கௌதம் கம்பீரும் சுப்மன் கில்லும் சில முக்கியமான பிளேயர்களை டீம்ல இருந்து தூக்கி இருக்காங்க. ஏசியன் கப் 2025க்கு அப்புறம் நம்ம இந்திய டீம் வெள்ளை ஜெர்சியில டெஸ்ட் சீரிஸ் ஆட போறாங்க. இது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக நடக்க போகுது. இந்த சீரீஸுக்கான 15 வீரர்கள் யாரு, அவங்க எப்படி விளையாடுவாங்கங்கிறத இந்த ரிப்போர்ட்ல பார்க்க போறோம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ். ஏசியன் கப்க்கு முன்னாடி இங்கிலாந்துக்கு எதிராக 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஆடினோம். அதுல 2க்கு 2ன்னு டிரா பண்ணினோம். இப்போ மறுபடியும் இந்தியால வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 2 மேட்ச் சீரிஸ் நடக்க போகுது. இந்த சீரீஸ்ல 2 டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது. இந்த சீரிஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப், அதாவது WTC ஃபைனலுக்கு ரொம்பவே முக்கியமானது. இந்த 2 மேட்சும் ஜெயிச்சிட்டா பாயிண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். WTC ஃபைனலுக்கு நம்ம ரொம்ப பக்கத்தில் போயிடலாம். அக்டோபர் 2ல இந்த சீரிஸ் ஆரம்பிக்குது. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி இந்த 2 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பமாகுது. முதல் மேட்ச் அகமதாபாத்ல நடக்கும். 2வது மேட்ச் நம்ம தலைநகர் டெல்லியில நடக்கும். உங்களுக்கு யாருக்காவது டிக்கெட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த சீரிஸுக்கான செலக்ஷன் முடிவாயிடுச்சுங்க. இந்தியன் டீமை செலக்ட் பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் முடிஞ்சது. செலக்டர்ஸ், கோச், கேப்டன் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க. ஆமாங்க, தலைமை செலக்டரான அஜித் அகர்கர், கோச்சான கௌதம் கம்பீர், கேப்டனான சுப்மன் கில் ஆகிய 3 பேரும் டெஸ்ட் டீம் பத்தி ஒரு ரோட் மேப் போட்டுட்டாங்க. சீரிஸ் ஆரம்பிக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. 15 வீரர்கள் யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த 15 வீரர்கள் யாருன்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி யார் இந்த சீரீஸ்ல இல்லைன்னு பார்க்கலாம். ரிஷப் பண்ட் டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து வெளியே. எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, ரிஷப் பண்ட் இந்த வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸ்ல ஆட மாட்டாரு. அவருடைய காயம் இன்னும் முழுசா சரியில்லை. அவருடைய கால் வீக்கம் முன்னை விட அதிகமா இருக்கு. ஸ்ரேயாஸ் ஐயருக்கு இடம் கிடைக்கல. அதுல ஒரு ஆச்சரியக்குறியும் இருக்கு. போன சீரீஸ்ல ஸ்ரேயாஸ் ஐயர் இல்ல. இப்போவும் அவர் டெஸ்ட் டீமுக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா கடைசி 3 இன்னிங்ஸ்ல ஐயர் நல்லா ஆடல. அவர் டிலிப் ட்ரோஃபி கோப்பையிலையும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா ஆடல. அதாவது கடைசி 3 இன்னிங்ஸ்ல அவர் ஒரு ரன்னும் அடிக்கல. ரன் அடிச்சிருந்தா அவருக்கு டீம்ல இடம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ அவர் செலக்ட் ஆகாததுக்கு தான் வாய்ப்பு அதிகம். சர்பராஸ் கான் இன்னும் ஃபிட் ஆகல. சர்பராஸ் கான் உள்ளூர் போட்டிகளில் கூட விளையாடல. அவருக்கு காயம் இருந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வந்தாரா இல்லையான்னு தெரியல. பாடியை நல்லா வச்சிருக்காரு. ஆனா கிரிக்கெட் கிரவுண்ட்ல இப்போதைக்கு அவர் விளையாட வரல. சரி, இப்போ டீமை சொல்றேன். கேப்டன் சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஸ்வால், KL ராகுல், சாய் சுதர்சன், இவங்க தான் டாப் 4 பிளேயர்ஸ். அபிமன்யு ஈஸ்வரன் எங்க ஆடினாலும் நல்லா ஆடுறாரு. அதனால அவர் கண்டிப்பா டீம்ல இருப்பாரு. துருவ் ஜுரேல், அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, இவங்க எல்லோரும் 99.9% உறுதியானவங்க. நான் அவங்க 15 பேரையும் சொல்றேன். வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப் சிங், கடைசியா ஆகாஷ் தீப், நாராயண் ஜெகதீசன், கருண் நாயர், இவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆக இந்த 15 வீரர்கள் தான் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸ்ல இருப்பாங்க. ரிஷப் பண்ட் வெளியே. எனக்கு தெரிஞ்ச தகவல் இதுதான். ஐயருக்கு டீம்ல இடம் கிடைக்க வாய்ப்பு குறைவு. சர்பராஸ் கான் இன்னும் முழுசா ஃபிட் ஆகல. நான் உங்களுக்கு 15 பேர் கொண்ட டீம் லிஸ்ட்டை சொல்லிட்டேன். உங்க கருத்துப்படி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக விளையாடுற 15 பேர் கொண்ட டீம்ல யார் இருக்கணும்? உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.